ரூபங்க ரெண்டும் பிரியமா இருக்கிறது பார்த்தா லவ் வராதவங்களுக்கு கூட லவ் வந்துரும். ஆனா இங்க அது வருமா? சும்மா இரு, நானே கடுப்புல இருக்கேன். எல்லாமே உன்னாலதான் வந்துச்சு. அந்த 2 ரோபோக்களை பேசி கெடுத்தது நீதான். நான் என்ன பண்ண? 2 ரோபோவும் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இப்ப என்கிட்ட பாயறீங்க. ரோபோவுக்கு லவ் வரலனா நான் முட்டாள்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரோபோக்கு லவ் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த முட்டாள் பட்டத்தை இப்போ நீங்க வச்சுக்கிறீங்களா? ஏய், ஓவரா பேச. நான் எப்படி முட்டாளான? இந்த மாதிரி 2 லூசுங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா ஏன் ரூம்லயே என்ன திட்டின அந்த 2 துருப்பிடிச்ச தகராட்டப்பாவை நான் சும்மா விட மாட்டேன். இப்ப என்ன, ரெமோ ஜூலி காதல பிரிக்க போறீங்களா? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட லவ் அவ்வளோ ஸ்ட்ராங். இங்க பாருங்க, நான், ரெமோ, ஜூலி எல்லாருமே இந்த வீட்டோட காதல் ரோஜாக்கள். எங்க ரோஜா மனு உங்களையும் விட்டு வைக்காது. நீங்களும் ஒரு நாள் வந்து எங்களோட ஐக்கியமாவீங்க. கூட ஐக்கியமாகறதா? அதுக்கு முன்னாடி நான் செத்துறேன். அதையும் பார்த்துடலாம் பாஸ். எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சு. யோ ஹிட்லர், ரெமோ ஜூலி கிட்ட உன் பருப்பு வேகல, அதே மாதிரிதான் என் விஷயத்திலயும் நடக்கும். ஹலோ, சொல்லுங்க சார். ரெமோ ஜூலியட் எப்படி இருக்காங்க? அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. நான் தான் கதி கலங்கி போயிட்டேன். ஏன் சார், என்னாச்சு? எல்லாமே உங்க ரோபோக்கள் செஞ்ச வேலை தான். என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. சந்தோஷம் இல்லைன்னு பிசாசு கை பிடிச்ச கதையா இருக்கு. சார், என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? 2மே ரோபோ தானா? 2 ரவுடிங்க மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்க. நான் சொன்ன எதையும் கேட்கறது இல்ல, அதுக்கு அகைன்ஸ்டாவே பண்ணுதுங்க. எப்ப பாரு கூட சண்டை போடுதுங்க. அதுங்க போடுற ஆட்டத்தை என்னால தாங்க முடியல. உடனே வரீங்க, வந்து அந்த 2த்தையும் எடுத்துட்டு போயிருங்க. ஏன் சார், என்ன சார் சொல்றீங்க? ரெமோ டல்லா இருக்கான் தானே சார் ஜூலியட் கொண்டு வந்து விட்டேன். ஏன் 2 பேர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலையா? கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அதான் பிரச்சனையே. 2 பேரும் சேர்ந்து கூடி குலாவுதுங்க. சார், ஒன்ன செஞ்சு நல்லதானே சார்? அப்பதானே உங்களுக்கும் வேலை நடக்கும். ஒரு வேலையும் நடக்க வேணாம். அதுங்க 2 பேரும் என் வீட்டு விட்டு தொலைஞ்சாலே போதும். 2 பேரும் பச மாதிரி ஒட்டிக்கிட்டீங்களே, கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருங்கன்னு சொன்னதோட முடிஞ்சது. கைய கைய கையன்னு வெறி பிடிச்ச நாய் கத்துன மாதிரி கத்திட்டே இருந்ததுங்க. என் கூட சண்டை போடுதுங்க. எவ்வளவு திமிரு! இது பாருங்க, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. உடனே வரீங்க, அந்த 2த்தையும் எடுத்துட்டு போறீங்க, அவ்வளவுதான். சார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து நாளைக்கு வந்து பாக்குறேன். இல்ல இல்ல இல்ல, இனிமே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. முதல்ல என் வாழ்க்கையில ஒரு டார்ச்சர் தான் இருந்தது, அது என் பொண்டாட்டி. அந்த 2 பேரும் சேர்ந்து இப்போ எனக்கு 3 டார்ச்சர் ஆயிடுச்சு. இத பாருங்க, இப்போ வந்து எடுத்துட்டு போங்க. நான் சொல்றேன்ல, இப்போ வாங்க. சார், இந்த நேரத்துல வர முடியாது சார். காலைல வேணா வரேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? இப்போ வந்து அந்த 2 ரோபோவை எடுத்துட்டு போகலனா அத பார்ட்டா பிரிச்சு ஒரு சாக்கு பையில போட்டு குப்பை லாரியில போட்டுறேன். சாரி சார், நான் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன் சார். உங்களுக்கு 2 ஹவர்ஸ் தான் டைம். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா நாஸ்தி பண்ண போறேன் நான். என்னாச்சு ஏஜி? ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. எனக்கு வாய்ச்சது, எனக்கு வாய்க்கப்பட்டது எல்லாமே எனக்கு டென்ஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? போய் செவுத்துல முட்டிக்கணும். ஏன், ஹாசினி ஏதாவது பண்ணாளா? அது ஒரு நிரந்தர டென்ஷன். இது அந்த ரெமோ ஜூலியும் கொடுத்த டென்ஷன். என்னாச்சு ஏஜி? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? லவ்வர்ஸ பிரிச்சு சந்தோஷப்படுற நீங்க ஒரு சைக்கோவே தான். இல்லனா ஆசினிய இப்படி டார்ச்சர் செய்ய முடியுமா? ரொமான்ஸே தெரியாத உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி? ரொமான்ஸ் தெரிஞ்ச எங்க கிட்ட செல்லாத உங்களுடைய டகால்ட்டி. எவ்வளவு என்ன பெரிய அசிங்கமா போச்சு எனக்கு. என்ன திமிரு இருந்தா 2 பேரும் இப்படி செய்வாங்க?
நம்ம கிட்டே காசு வாங்கிட்டு நம்ம கரண்ட்லயே சார்ஜ் போட்டு நம்மளே திட்டுவாங்களா? விடுங்க ஏஜே, அவங்கள ஒரு வழி பண்றோம். அவங்க எங்க இருக்காங்க? சும்மா இருங்க. இப்போ அவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க இது பேசாதீங்க. அதுங்க பயங்கர உக்கிரத்தில் இருக்குதுங்க. இப்போ நீங்க கிட்ட போனீங்கன்னா மொத்த வெறியும் உங்க மேல இறக்கிடுவாங்க. இப்ப என்ன ஏஜே பண்றது? அந்த கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்ணிருக்கேன், வந்து அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியா? அப்படியா? ஆமா, இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்து அந்த 2 ரோபோவை எடுத்துட்டு குப்பையில போட போறாங்க. ச்சே. அந்த ஹாசினியோட டார்ச்சர்ல இருந்து என்ன காப்பாத்திக்கதா நான் ரெமோவை கூட்டிட்டு வந்தேன். ரெமோவோட டார்ச்சர்ல இருந்து காப்பாத்திக்கதா அந்த ஜூலியை கூட்டிட்டு வந்தேன். அந்த 3 பேர் சேர்ந்து என்ன பாடா படுத்துதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மனுஷன் நிம்மதியாவே இருக்க கூடாதா? விடுங்க ஏஜே, அந்த ரெமோவையும் ஜூலியையும் துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போய் தொலையிட்டோம். நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. சரி அஜய், நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. அவங்க வந்த உடனே நாங்களே 2 பேரையும் அனுப்பிடுறோம். ஆமா ஆமா, அந்த 2 துருப்பிடிச்ச தகர டப்பாவை நான் பார்க்கவே விரும்பல. நீங்களே அனுப்பி வைங்க. அப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க வர வரைக்கும் அந்த ரோபோ கிட்ட எல்லாம் போயிடாதீங்க. ஏதாவது செஞ்சிட போகுது. நல்ல வேலை வாய்ஸ் மட்டும் இருக்கு, வாயெல்லாம் இல்ல. என்னன்னா நல்லா கடிச்சு வச்சிருக்கேன். நாங்க பாத்துக்கிறோம் ஏஜே, நீங்க போய் தூங்குங்க. பாத்தியாக்கா, எவ்வளவு திமிர் இருந்தா 2 நம்ம ஏஜி கிட்ட வேலையை காட்டும். அதுக்கு பாதி திமிர் தான், மீதி திமிரே இந்த ஹாசினி கிட்ட இருந்து வந்திருக்கும். ரெமோவும் ஜூலியும் ஏஜே கிட்ட சண்டை போட்ட உடனே ஹாசினி குஷி ஆயிருப்பா. இனி 2 ரோபோவையும் சீக்கிரமே அவ கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைச்சிருப்பா. நல்ல வேளை, அதுக்குள்ள 2 ரோபோவும் வீட்டை விட்டு வெளியே போக போகுது. ஆனா அக்கா, 2 பேரையும் சும்மா விடக்கூடாது, கேவலப்படுத்தி தான் அனுப்பணும். அதான் கம்பெனிக்காரங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. அது வரைக்கும் ரெமோவையும் ஜூலியையும் வச்சு செஞ்சிருவோம். வா. நாம 2 பேரும் எப்படி இருக்க வேண்டியவங்க போயும் அந்த ஹிட்லர் கிட்டயும் அவருடைய மக்கு மருமகள் கிட்டயும் இப்படி மாட்டிக்கிட்டோமே. விடு ரெமோ, நமக்கு நல்ல காலம் பிறக்கும். நாம ஆசைப்பட்டது நடக்கும். ஏய், நாங்க ஆசைப்பட்டதுதான் நடக்க போகுது. ஏய் குள்ளவாத்து, நாங்க உனக்கு மக்கா அப்படி போட்டனா? ஏய், மரியாதையா பேசு. உங்களுக்கு எதுக்கு மரியாதை? என்ன திமிர் இருந்தா எங்க ஏஜி கிட்டயே சண்டை போட்டிருப்பீங்க. நாங்களே ஏஜே எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதில்ல. சிலிண்டர் சைஸ்ல இருந்துகிட்டு அவரே டென்ஷன் ஆக்கி விட்டுருக்கீங்களா? ஏஜே என்ன பெரியவரா? ஃபீலிங் இல்லாத மனுஷனுக்கு சப்போர்ட் வேற. அவரோட மருமகளுங்க வேற எப்படி இருப்பாங்க? இதுங்களும் அரக்கு இருக்கு தானே. பேட்டரி போட்ட சாத்தானுங்களா? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க தீய வச்சு எரிச்சு விட்டுருவேன். யாரு நீங்களா? நீங்க 2 பேரும் எங்க கிட்ட கரண்ட் ஷாக் வாங்கி கருணது பத்தாதா? இன்னும் நீங்க அடங்கலையா? இவங்க கிட்ட என்ன பேச்சு? சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு. வா. ஏய், எங்க போறீங்க? மொட்டை மாடிக்கு போறோம், வழிய விடுங்க. நீங்க தெருவுக்கு போற நேரம் வந்துருச்சு. எங்கேயே உட்காருங்க. என்ன என்ன பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அள்ளிட்டு போக ஆளுங்க வர போறாங்க. ஏஜே கிட்டயே முறைச்சா அவரு சும்மா விட்டுருவாரா? அதான் உங்க ஓனருக்கு போன் பண்ணி உங்களை தூக்கிட்டு போக சொல்லிட்டாரு. நாளைக்கு உங்களை பாட்டா பிரிச்சு காயலாங்கடையில போட போறாங்க. அப்ப எப்படி ஆடுறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். வேலைக்கு வந்த உங்களுக்கே இவ்வளவுனா, உங்களை வேலைக்கு வச்ச எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? லவ் தானே பண்ணோம், அது தப்பா? என்னது லவ்வா? ஆட்டிங்க 2 சோப்பு டப்பாவுக்கு இந்த நினைப்பு வேற இருக்கா? ஏன் அப்படியே ஜோசியரை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருவோமா? அப்புறம் ஹனிமூன் எப்படி? இங்கே ஏசி ரூம் அலர்ட் பண்ணவா இல்ல ஊட்டி கொடைக்கானலா? ரெமோ, இவங்கள மாதிரி லவ் ஃபீலிங் இல்லாதவங்க கிட்ட நாம இருக்கிறதே வேஸ்ட். நாம கிளம்பலாம் வா. ஆமா ஆமா, நமக்கு இந்த மனுஷங்களே வேண்டாம். நாம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். வா. ஏய், எங்க போறீங்க? உங்க ஆளுங்க வர வரைக்கும் ஒழுக்கமா இங்கேயே உட்காருங்க. மரியாதையா வழி விடுங்க. இல்லனா 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 என்ன பண்ணுவ? இப்ப வழிவிட போறீங்களா இல்லையா? அப்படியே போட்டனா
ரெண்டு பேரும் நொறுங்கிருவீங்க. Freeze. சித்ரா சித்ரா என்னாச்சு? ஐயோ அக்கா, என்னால அசைய முடியலக்கா. அக்கா காப்பாத்துக்கா. காப்பாத்துறதா? ஏய், என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டீங்கல்ல, உங்களை வந்து வச்சுக்கிறேன். ஏய் அடி அக்கா. ஐயோ ஐயோ. சொல்லுங்க மேடம், உங்க ரோபோ சித்ராவை ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? உங்க ரோபோ எங்க சித்ராவை ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. மாயாவிய ஃப்ரீஸ் பண்ணிட்டா நம்ம தப்பிச்சு போறதுக்கு பிரச்சனை இருக்காது. போய் தேடு, போ போ. அக்கா அக்கா காப்பாத்துக்கா. அதுங்க தப்பிச்சு போக பிளான் பண்ணுச்சு. தடுத்த எங்களையும் காலி பண்ண பாக்குதுங்க. நான் வர வரைக்கும் அவங்க வெளியே போகாத மாதிரி எப்படியாவது சமாளிங்க. நானே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி? ரோபோ பின்னாடி ஒரு சிப் இருக்கு, அதை எடுத்துட்டா அதுக்கு இருக்கிற சூப்பர் பவர் போயிடும். அப்போ அது நடக்க பேச மாத்திருந்தா முடியும். சரி, நான் ட்ரை பண்றேன். ஐயோ அம்மா. இப்ப கொடு கொடு. இப்ப கொடு இப்ப கொடு. ஜூலி பண்ணு பாக்கலாம். ஜூலி இங்க வா, சீக்கிரம் வா. ஃப்ரீஸ். என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? சித்ரா, ஏய் இந்த மாதிரி சிப் இருக்கும், அதுல இருந்து முதல்ல எடு. என் சிப்பையும் புடுங்கிட்டாங்களே. இனி நம்ம சூப்பர் பவர் எதுவும் ஒர்க் ஆகாதே. இப்ப ஃப்ரீஸ் பண்ணுங்க பாக்கலாம். முதலாளி கிட்டயே உங்க வித்தைய காமிக்கிறீங்களா? என்ன திமிரு இருந்தா என்னையே ஐஸ் பொம்மை மாதிரி ஆக்கியிருப்ப. சார்ஜ் போட்டா வேலை செய்யற மிஷின் நீங்க. சினிமால வர்ற வில்லன் மாதிரி அடாவடி பண்றீங்களா? ஹலோ ஹலோ, என்ன மேடம் ஆச்சு? அதெல்லாம் சிப்ப புடுங்கியாச்சு. அப்பாடா மேடம், அவங்களை விட்டுறாதீங்க, தப்பிச்சு வாங்க. நான் வர வரைக்கும் அவங்களை கட்டி போட்டு வைங்க. வந்து அவங்களே ஒன்று இலைன் பண்ணிடுறேன். ஓகே. உங்க ஓனரு செம்ம டென்ஷன்ல வராரு. நீங்க ரெண்டு பேரும் செத்தீங்க. சித்ரா, அந்த கட்டையை எடுத்துட்டு வா. உங்களுக்கு செம்மையா இருக்கு. எங்களை விட்டுருங்க. நீங்க சிப்ப கொடுத்துருங்க. முடியாது. எங்களை விட்டுருங்க. கொடு. எங்களுக்கு ஏய், சிப்ப கொடுத்துருங்க. மரியாதையா ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ள போங்க. போங்க, எல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவேன். எங்களை விட்டுருங்க. நீங்க சிப்ப கொடுத்தா நாங்க போயிடுறோம். நாங்க போயிடுவோம். ஏய், எங்களை போல விட்டுருங்க. போ. வாங்க வாங்க. போல போ. உள்ள வாங்க. உள்ள போ உள்ள போ. வாங்க. சும்மா. டேய், போட்டு ஒண்ணு. சித்ரா, அந்த கை தேடு. அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே கட்டு. திரும்ப ஓனர் திரும்ப திரும்ப. எப்படி? ஏய், திரும்ப. ஒழுங்கா. இங்க பாருங்க, எங்க சிப்ப கொடுத்துட்டு எங்களை விட்டுருங்க. நாங்க போயிடுறோம். எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க ரெண்டு பேரையும் ஃப்ரீஸ் பண்ணுவீங்க? நீங்க உங்க ஓனர் கிட்ட சிக்கி சின்ன பின்னமானதா உங்களுக்கு புத்தி வரும்.
எங்களை விட்டுருங்க. ஏய் சீ கம்முனு கடை. ஏய் சித்ரா நாம போலாம் வா. போலாம். எங்களை விட்டுருங்க. எங்களை விட்டுருங்க. எங்க கடங்க சித்தப்பா இங்கே. போயிடுறோம். போயிட்டீங்கன்னா எங்களை நாங்க விட்டுருங்க. போயிடுவோம். எங்களை விட்டுருங்க. சொல்றதை கேளுங்க. சிப்பை கொடுத்துருங்க. அக்கா அந்த ஆளுங்க வர்ற வரைக்கும் மெயின் டோரை லாக் பண்ணிடலாம். ஆமாமா எஸ் வா போலாம். ரெமோ. ஜூலி. சித்ரா நல்லா லாக் பண்ணிட்டல. எல்லாம் லாக் பண்ணிட்டேன்க்கா. திறந்துட்டு வந்துட மாட்டாங்கல்ல? அதெல்லாம் வர மாட்டாங்கக்கா. இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க. நீ மெயின் டோர் லாக் பண்ணிடு. சீக்கிரமா போய் லாக் பண்ணு. என்ன இது ஓபன்ல இருக்கு? அப்பா லாக் பண்ணிட்டேன்க்கா. எஸ் வா வா போலாம் போலாம். யாருமே இல்லையா? எங்களை காப்பாத்த யாராவது இருக்கீங்களா? எங்களை காப்பாத்துங்க. எங்க இந்த ரெமோ ஜூலிய காணோம்? ரெமோ ஜூலி காப்பாத்துங்க. ரெமோவையும் ஜூலியும் ரொம்ப நேரமா ஆளை காணுமே. ஒருவேளை வெளியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ? இது என்ன லாக் பண்ணிருக்கு? எப்பவும் மேல் தாப்பால் தானே போடுவாங்க. ஒருவேளை ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? ரெமோ ஜூலி எங்கேயும் இல்லையே. கிச்சன்ல இருப்பாங்களோ? ரெமோ ஜெயமா ரெமோ ஜெயமா ஜெயமாவையும் காணுமே. மாடியில சார்ஜ் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ரெமோ சார்ஜும் போடல. எங்க போயிருப்பாங்க? யாருமே இல்லையா? எங்களை காப்பாத்த யாராவது இருக்கீங்களா? எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன சவுண்ட் கேக்குது? காப்பாத்துங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க. யாராவது எங்களை ஹே காப்பாத்துங்க. ரெமோ ஜூலி என்னாச்சு? யார் உங்களை கட்டி போட்டா? இந்த மாயாவும் சித்ராவும் தான் கட்டி போட்டாங்க. என்னது அவங்களா? தேங்க்ஸ் ஹாசினி மேடம். அதை விடுங்க. எதுக்காக உங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டாங்க? ஏஜே கிட்ட நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதால அவர் கோவப்பட்டு எங்க ஓனருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. நாளைக்கு உங்களை பாட்டா பிரிச்சு காலாங்கடையில போட போறாங்க. மாயா சித்ராக்கு என்ன மனசுல பெரிய ரவுடிங்க நினைப்பா? இப்படி பண்றாங்க? ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து இப்பதான் நானும் ஜூலியும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னு சந்தோஷமா இருந்தோம். அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? உங்க ஓனர் வந்து கூட்டிட்டு போய் வேற ஒரு இடத்துல விட போறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு சந்தோஷமா இருங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நாங்க பிரச்சனை பண்ணிட்டோன்னு எங்க ஓனர் கோவமா வந்துட்டு இருக்காரு. வந்து கூட்டிட்டு போய் எங்களை பிரிச்சு விட்டுருவாரு. இதுல என்ன கொடுமைனா நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வீட்ல சர்வீஸ் பண்ற ரோபோக்களே இல்ல. பின்ன நாங்க ரெண்டு பேரும் விண்வெளி போகிறதுக்காக செலக்ட் ஆகியிருந்தோம். என்ன சொல்றீங்க? இந்த ராக்கெட் எல்லாம் மேல அனுப்புவாங்களே அதுவா? ஆமா அதேதான். விண்வெளியில ஆராய்ச்சி பண்ண போற ராக்கெட்ல போகிறதுக்கு எங்க ரெண்டு பேரையும் சேட்டலைட் ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா எங்க ஓனர் பணத்தை வாங்கிட்டு இன்னொரு கம்பெனியோட ரோபோவை செலக்ட் பண்ணி அனுப்புறதா இருக்காரு. அதனாலதான் இப்படி எங்களை வீட்டு வேலை செய்ய போட்டாரு. அட பாவீங்களா, உங்க ரெண்டு பேர் நிலைமையும் இப்படி ஆயிடுச்சு. ஆமா, இப்ப எங்க கிட்ட பவரும் இல்ல,
எங்க விண்வெளி கனமும் போயிடுச்சு. இப்ப நாங்க பிரிய போறோம். இப்ப எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நான் உங்களை காப்பாத்துறேன். தேங்க்ஸ் ஹாசினி. நாங்க இங்க இருந்து தப்பிச்சா மட்டும் போதும். இங்க சிட்டி அவுட்டர்ல தான் எங்க பிளானட்டோரியம் இருக்கு. அங்க போயிட்டா போதும். அவ்வளவுதானே? நீங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நாங்க தப்பிச்சு என்ன பண்றது? எங்க கிட்ட இருந்த சிப்ப மருமகளுங்க புடுங்கிட்டு போயிட்டாங்களே. அது இல்லன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாயாவும் சித்ராவும் டம்மி பீஸுங்க. அவங்க கிட்ட இருந்து சிப்ப வாங்குறதால ஒரு மேட்டரே இல்ல. இப்ப பாருங்க, ட்வாயிங். இந்தாங்க புடிங்க. இன்னொரு நிமிஷம். ட்வாயிங். இந்தாங்க இதையும் புடிங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த முக்காடை போட்டுக்கிட்டு போய் அவங்க ரெண்டு பேரையும் சாத்துன்னு சாத்தி சிப்பையும் சாவியையும் எடுத்துக்கிட்டு மெயின் டோர் வழியா வெளியே வந்துருங்க. நான் வெளியே காரோட வெயிட் பண்றேன். உங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் பிளானட்டோரியத்துல விட்டுட்டு வந்துடுறேன். ஆமா, நீங்க எப்படி வெளியே போவீங்க? அதான் டோர் பூட்டி இருக்காங்களே. அதெல்லாம் சந்து பொந்துல பூந்தாவது நான் வந்துருவேன். நீங்க உங்க ஆளுங்க வரதுக்குள்ள எப்படியாவது சீக்கிரமா வெளியே வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்.